வேண்டுமா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதிகாலை, த ஏர்லி மார்னிங், ஆண்டவரை தேடுகிற ஒரு அனுபவம் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உங்களுக்கு இருக்குமானால் தேவன் காரியங்களை உங்களுக்கு வெளிப்படுத்துவார். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். வரப்போகிற காரியங்களை குறித்து தேவன் பேசுவார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ரெண்டாவது காரியத்தை நான் சொல்கிறேன் பாருங்க. 50ஆம் அதிகாரம் ஏசாயா 5வது வசனத்தை படிப்போம். ரெண்டாவது, கர்த்தராகிய ஆண்டவர் என்ன செய்கிறாரு? செவியை திறந்தார். யார் செவியை திறக்கிறது? ஏசாயாவுடைய செவியை கர்த்தர் திறக்கிறார். ஹல்லேலூயா. தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். செவியை கர்த்தர் திறக்கிறார். முதல்ல நாவை தொட்டார். ஏசாயா நாவை, அந்த வசனம் தெரியுமா? ஏசாயா நாவை தொட்ட தழலை. ஏசாயா 6 படிங்க. அதனால் என் வாயை தொட்டு, இதோ என் உதரை தொட்டதினால் அக்கிரமம் நீங்கி நிவர்த்தியானது. முதல்ல தொட்டது காரணம்னா அவன் அக்கிரமத்தையும் பாவத்தையும் தேவன் மன்னிக்கிறார், நீக்கிறார். ரெண்டாவது, ஏசாயாவுடைய காதை தொடுறார். ஆமென். யாரும் ஆமேன்னு சொல்ல மாட்டேங்கிறீங்க. முதல்ல நாவை தொட்ட தேவன் அவருடைய காதை தொடுறாரு. பிரைஸ் தி லார்ட். பாருங்க, இந்த காதை அவர் தொட்ட உடனே நான் எதிர்க்கவும் இல்லை, நான் பின்வாங்கவும் இல்லை. ஹல்லேலூயா. ஏசாயா சொல்றாரு, நான் எதிர்க்கவும் இல்லை, அதை நான் எதிர்க்கல, என் செவியை நான் அடைத்து கொள்ளலை, என்னை ஃப்ரீயாக நான் விட்டு கொடுத்தேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உங்களை ஃப்ரீயாக நீங்கள் விட்டு கொடுக்கணும். பரிசுத்த ஆவியானவர் வரும்போது உங்களை ஃப்ரீயாக விட்டு கொடுக்கணும். டோன்ட் ரிசர்வ் எனிதிங். எதையும் நீங்கள் கட்டுப்பாட்டுக்குள்ளே வைக்க வேண்டாம். தேவனுடைய ஆவியானவர் அசைவாடி கொண்டிருக்கிறார். அவர் எல்லாவற்றையும் ஒழுங்கின் கிரமமாய் செய்யக்கூடியவர். அவர் தாறுமாறாய் செய்யவே மாட்டார். மனுஷன் இப்படி செய்கிறான், அப்படி சொல்கிறான், இல்லை, மனுஷனை நீ பார்க்காத, உன்னை தேவனுக்கு முழுமையாய் விட்டு கொடு. அவர் உன் வாழ்க்கையை, தாறுமாறாய் இருக்கக்கூடிய வாழ்க்கையை அவர் ஒழுங்கின் கிரமமாய் மாற்றக்கூடிய தேவன். ஹல்லேலூயா. அதை விட்டுட்டு மூல அறிவினாலோ அவன் தெரிஞ்ச ஞானத்தினாலோ உன்னை நீ தடை பண்ணி கொள்ள வேண்டாம். ஹல்லேலூயா. தேவனுக்கு மகிமை. இங்கே ஏசாயா சொல்றாரு, நான் எதிர்க்கவும் இல்லை, நான் பின்வாங்கவும் இல்லை. எதுக்கு பின்வாங்கல? அவர் என் செவியை தொடும் பொழுது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சபையாரே, உங்கள் செவியை கர்த்தர் தொடணும். அப்போ தான் கர்த்தருடைய குரலை கேட்க முடியும். ஓ, இதுதான் தேவனுடைய சத்தமா? இதுவரை நீங்கள் மனுஷனுடைய சத்தத்தை நீங்கள் கேட்டு கேட்டு அழுந்து போயிருப்பீங்க இல்லையா? மனுஷன் செய்யக்கூடிய காரியங்களை பார்த்து பார்த்து இப்படி தான் அப்படின்னு சொல்லிட்டு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். இதெல்லாம் ஒரு காலம். ஆனால் தேவன் உங்களை சந்திக்கும் பொழுது காரியங்களை தேவன் மாற்றுவார். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். போன வாரத்தில் எங்கள் சொந்தக்காரங்களும் ஒருத்தங்க இறந்துட்டாங்க. அதை நான் பார்க்க போயிருந்தேன். அவங்க சின்ன வயசு, 53 வயசு தான் அவங்களுக்கு. அந்த பிள்ளைங்க, 2 பிள்ளைங்களும், ஒன்று அமெரிக்காவில் இருக்குது, ஒன்று இந்தியாவில் இருக்குது. இந்த பிள்ளைங்களும் உட்காந்து அழுதுன்னு இருக்குது. அவன் சொல்கிறாரு, அம்மாவை புதைக்க வேணாம்ப்பா, அம்மாவை எரிக்க வேணாம், எங்கேயா வச்சிடலாம், நம்ம வீட்டிலே வச்சிடலாம். அவங்க அப்பா சொல்கிறாரு, யார் பார்த்துக்கிறது, யார் அதை பராமரிக்கிறதுன்னு கேட்குறாரு. டெத்தில் அவ்வளோ பாசம். அந்த பிள்ளைங்க அழும்போது எனக்கு அது ரொம்ப வேதனையாக இருந்த மாதிரி இருந்துச்சு. சரின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு வெளியே வந்த மாமா நின்றுட்டு இருந்தார். உள்ள பெட்ரூம் உள்ள உட்கார வாங்க அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அம்மாவை பார்க்க போயிருந்தேன். அவங்க பெட்ரூமில் உட்காந்துருந்தாங்க. அப்போது உட்காந்துட்டு பேசிகிட்டு இருக்கும்போது என் தாய் மாமா அவர் வராரு.
சின்ன வயசில் நம்ம எல்லாரும் ஒன்றா ரவுண்டாக உட்காந்து சாப்பாடு உருண்டை எல்லார் கையிலையும் கொடுப்பாங்க, அதெல்லாம் நம்ம வாங்கி சாப்பிட்டு சந்தோஷமாக இருந்தோமே அப்படின்னு சொன்னார். இப்போ ஒருத்தர் பார்க்கறதுக்கே கஷ்டமாக இருக்குதே. இந்த மாதிரி டெத்துலையோ இல்லை ஒரு கல்யாணத்துலையோ பார்த்தா தான் உண்டு அப்படின்னு சொல்லி அவர் அந்த சின்ன வயசில் இருக்கக்கூடிய அந்த காரியங்களை பகிர்ந்து கொண்டார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனால் பாருங்கள், சின்ன வயசில் நடந்தது போலவே இப்போ பெரிய வயசில் எல்லார் வீட்லேயும் நடக்குதா? எல்லார் வாழ்க்கையிலும் நடக்குதா? நடக்குதா இல்லையா? நடக்குதா? இல்லை. கல்யாணம் பண்ணிட்டு வேறு இடத்துக்கு போயிடுறாங்க, இல்லை டிரான்ஸ்ஃபர் கிடச்சின்னு சொல்லிட்டு இன்னொரு இடத்துக்கு போயிடுறாங்க. சூழ்நிலைகள் மாறுகிறது, மனுஷனுடைய சூழ்நிலைகள் மாறுகிறது. ஒரே இடத்துல இருக்கிறது போலவே அவன் செய்தது போலவே நடக்குமோ அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்தா அது இல்லை, முடியாது. ஆனால் உள்ளுக்குள்ள ஒரு பாசம், அன்பு எல்லாமே இருக்கும். ஆனால் அவர் சொல்கிறாரு, ஒன்றா சேர்ந்து இது பண்ண முடியலையே, செய்ய முடியலையே. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். அன்பானவர்களே, இந்த உலகத்தில் ட்ரெண்ட் இதான். அவங்க என்ன நினைக்கிறாங்க, இப்படிலாம் இருந்தோமே அப்படின்னு சொல்லி பழைய காரியங்களை குறித்து அவங்க பேசிக்கொண்டு எண்ணிக்கொண்டு இருக்கிறாங்க. இன்னும் தேவன் புதிய புதிய காரியங்களை அடுத்த லெவலில் தேவன் கொண்டு போகிறவர். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஏசாயா முன்பு செய்தது போல இல்லை, இப்போ கர்த்தருடைய செவியை தேவன் கவனிக்க செய்கிறார், வெளிப்படுத்துகிறார், புதிய காரியத்தை ஆரம்பிக்கிறார். ஹல்லேலூயா. உங்கள் வாழ்க்கையை நீங்கள் கர்த்தருக்கு ஒப்பு கொடுக்கும் பொழுது தேவன் உங்கள் செவியை தேவன் கவனிக்க செய்வார். நீங்கள் ஒரு ஜெபம் பண்ணணும். ஆண்டவரே, இந்த செவி மேலே கையை வச்சு, அப்பா வேறு யாரும் வார்த்தையும் இல்லை, உங்கள் வார்த்தையை நான் கேட்கணும். எத்தனை பேர் நீங்கள் ஜெபம் பண்ணுறீங்க? மனுஷன் சொல்கிறது, ஃப்ரெண்ட்ஸு சொல்கிறது, சொந்தக்காரங்க சொல்கிறது, இதெல்லாம் நம்ம கேட்குறோம், மனசில் போட்டுக்கிறோம். நான் இங்கே ஏசாயா சொல்கிறாரு, கர்த்தராகிய ஆண்டவர் என் செவியை திறந்தார். நம்ம சொல்ல முடியுமா? கர்த்தருடைய வார்த்தையை கேட்க பிரைஸ் தி லார்ட், என் செவியை திறக்கணுமே. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர் வேதத்தில் செவியை கர்த்தர் ஒரு 2 இடத்துல நான் நிறைய இடத்துல சொல்லப்பட்டிருக்கு. ஆனால் 2 இடம், ஒன்று மறுரூப மலை, இன்னொன்று லீதியாளுடைய உள்ளம். இந்த மறுரூப மலையிலே 3 சீஷர்களை கர்த்தர் தன்னோடு கூட கொண்டு போகிறார். யார் யார்? பேதுரு, யோவான், பின்னாடி சொல்ல மாட்டேங்கிறேன், இன்னொன்று 3வது யார்? யாக்கோபு. இந்த 3 பேரையும் மறுரூப மலைக்கு ஆண்டவர் கூட்டி கொண்டு போகிறார். அந்த மறுரூப மலையை நாங்கள் பார்த்தோம். செம்ம. வேனில் தான் போனோம், பஸ்ஸில் போனோம். அவ்வளோ ஹைட்டு அந்த மறுரூப மலை. அந்த மறுரூப மலையில் போய் ஜெபம் பண்ணிட்டு வந்தோம். ஆண்டவரே, இங்கே நீர் மறுரூபம் ஆனது போல என் சபையாரை எல்லாரும் நீர் மறுரூபமாக்குங்க. சரியான ஹைட்டு. அந்த அவ்வளவு உயரமான மலையில் இந்த 3 பேரையும் கர்த்தர் ஏற்றுறார் மேலே. அங்கே கொண்டு போய் தேவன் தன்னை வெளிப்படுத்தினார். அப்படியே அவருடைய வஸ்திரம் எல்லாம் அப்படியே வெண்மையாய் மாறிவிட்டது. முகம் சூரியனை போல பிரகாசிக்கின்ற தரிசனத்தை இந்த 3 பேருக்கும் தேவன் காண்பிக்கிறார், வெளிப்படுத்துகிறார். அந்த 3 பேரும் பார்க்குறாங்க, பிரமித்து அப்படியே நிற்கிறாங்க. திடீர்னு வானத்திலிருந்து ஒரு சத்தம் வருது. என்ன சத்தம் தெரியுமா? இவர் என் நேசகுமாரன், இவருக்கு செவி கொடுங்கள். பியூட்டிஃபுல். இவர் என் நேசகுமாரன், இவருக்கு நீங்கள் செவி கொடுங்கள். மேகத்திலிருந்து ஒரு சத்தம் கேட்குது. பிதாவாகிய தேவன் தன்னுடைய குமாரனை குறித்து ஜனங்களுக்கு சாட்சி கொடுக்கிறார், ஊழியக்காரங்களுக்கு சாட்சி கொடுக்கிறார். இவருக்கு நீங்கள் செவி கொடு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்னைக்கு யாருக்கு நம்ம செவி கொடுக்கணும்னு தெரியல. எல்லாரும் சொல்றதை கேட்டுக்கிட்டு செய்துக்கிட்டு இருக்கிறோம். இல்லைங்க, இன்னைக்கு உங்கள் வாழ்க்கையை மாற்றுங்க.
கர்த்தர் உங்களோடு தான் பேசுகிறாரு. இன்னைக்கு உங்கள் வாழ்க்கையை நீங்கள் மாற்றுங்க. இன்னைக்கு வீட்டுக்கு போய் கையை காதில் வச்சு, ஆண்டவரே, நான் எல்லாருடைய வார்த்தையை கேட்டு என்னை நானே அலங்கோலப்படுத்திக் கொள்ள நான் விரும்பலப்பா. உங்கள் வார்த்தையை நான் கேட்க விரும்புகிறேன். உங்கள் வார்த்தையை நீர் கேட்கும்படி என் செவியை நீங்கள் திறந்துடலாம். ஷாகாராபா லாத்தோராபா திறக்கணும். அந்த 3 பேரும் கேட்டாங்க சத்தத்தை. இவர் தேவனுடைய குமாரன், இவர் என்ன சொல்கிறாரோ செய். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. 2வது காரியம், 16ஆம் அதிகாரம், அப்போஸ்தலர் 16ஆம் அதிகாரம், 16ஆம் அதிகாரம் அப்போஸ்தலர் எடுத்துக்கொள்ளுங்க. அதில் 14வது வசனத்தை வாசிப்போம். பவுல் சொல்லியவைகளை கவனிக்கும்படி கர்த்தர் அவள் இருதயத்தை திறந்து. சோத்திரம். ஏங்க, இருதயம் கவனிக்கணுமா இல்லை செவி கவனிக்குமா? எது கவனிக்கும்? செவி தான் என்ன பண்ணும். ஆனால் இங்கே இருதயம்னு சொல்லப்பட்டிருக்கு. கவனிச்சிங்களா வார்த்தையை? அதுதான் வெளிப்பாடு. எது கவனிக்கணும்? செவி. நான் சொல்கிறேன், இந்த செவியில் ஏறி அந்த இருதயத்துக்குள்ளே போகும். அல்லேலூயா. புரியுதா உங்களுக்கு? இப்போது இந்த செவியில் முதல்ல ஏறணும், கேட்கணும். இந்த இடத்துல ஆண்டவர் தன்னுடைய ஒர்க்கை ஆரம்பித்து இங்கே முடிக்கிறார். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உங்கள் செவியை கவனித்து வைத்து கொள்ளுங்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. கெட்ட வார்த்தைக்கோ கெட்ட காரியங்களை கேட்கறதுக்கோ இல்லை. உன் செவியை கர்த்தர் உனக்கு கொடுக்குறாரு அப்படின்னு சொன்னால் எதுக்குன்னு கேட்டால் கர்த்தருடைய வார்த்தையை ஆமென் கவனிக்கணும். இங்கே என்ன நடக்குதுன்னு பாருங்கள். பவுல் சொல்லியவைகளை கவனிக்கும்படி கர்த்தர் அவள் இருதயத்தை திறந்தொள்ளினார். அவளும் அவள் வீட்டாரும் ஞானஸ்நானம் பெற்று அவள் எங்களை நோக்கி, நீங்கள் என்னை கர்த்தரிடத்தில் விசுவாசம் உள்ளவள் என்று எண்ணினால் என் வீட்டிலே வந்து தங்கியிருங்கள் என்று எங்களை வருந்தி கேட்டுக்கொண்டாள். எங்கே என்ன நடக்குது தெரியுமா? செவிய கர்த்தர் திறந்ததுனால இதுவரையில் ரட்சிக்கப்படாத, ஆண்டவரை அறியாத, சமாதானமற்ற ஒரு வாழ்க்கையில் வாழ்ந்த அந்த லீதியால் இன்றைக்கு ரட்சிக்கப்பட்டு தன் வீட்டார் அனைவரோடும் சந்தோஷப்பட்டாள். ஹல்லேலூயா. இதுதான் ரட்சிப்பின் சந்தோஷம். ரட்சிப்பை கொடுக்கும்படிக்கு கர்த்தர் என்ன பண்ணாராம்? செவியை தேவன் திறந்திருக்கிறார். ஹல்லேலூயா. இன்றைக்கு உங்கள் வீட்டில் யாராவது ரட்சிக்கப்படாமல் இருக்கிறீங்களா? இல்லை நீங்கள் ரட்சிக்கப்படாமல் இருக்கிறீங்களா? கர்த்தருடைய வார்த்தையை என்ன சொல்கிறது? கேட்டு மனம் திரும்புங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. சரி, 3வது ஒரு காரியத்தை நான் சொல்லுகிறேன். வாங்க, ஏசாயா 50ஆம் அதிகாரத்துக்கு வாங்க. ஏசாயா 50ஆம் அதிகாரம் 7வது வசனம். கர்த்தராகிய ஆண்டவர் எனக்கு துணை செய்கிறார், ஆகையால் நான் வெட்கப்படேன். நான் வெட்கப்பட்டு போவதில்லை என்று அறிந்திருக்கிறேன். ஆதலால் என் முகத்தை கற்பாறையைப் போல் ஆக்கினேன். என்ன சொல்றாரு ஏசாயா? 3வது ஒரு காரியம் சொல்றாரு. முதல்ல நமக்கு நாவை கொடுக்குறாரு, 2வது செவியை கொடுக்குறாரு, 3வது என்ன செய்கிறாரு? துணை நிற்கிறாரு. அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உங்கள் நாவை ஒப்பு கொடுங்க, உங்கள் செவியை ஒப்பு கொடுங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீங்கள் ஒப்பு கொடுப்பீர்களானால் கர்த்தர் உங்களுக்கு துணையாய் நிற்பார். அல்லேலூயா. 3வது சொல்கிறாரு, கர்த்தராகிய ஆண்டவர் எனக்கு துணை செய்கிறார், ஆகையால் நான் வெட்கப்படேன். உங்களை வெட்கப்படுத்த விட மாட்டார் கர்த்தர். நீங்கள் எதிர்பார்த்துருக்கிற முடிவிலே கர்த்தர் உங்களை
வெட்கப்படுத்த விட மாட்டார். இது எப்படி நடக்கும்? அந்த சிஸ்டர் சொன்னாங்களோ சாட்சி. எத்தனை லட்சம்? 4 சாட்சி கவனிச்சிங்களா? கவனிக்கலையா? சொல்லுங்க. 4 1 5 1 சோதரம் எல்லாம் வரிசையாக வருது. 4 5 6ன்னு. ஆமென். 9 லட்சத்தை கர்த்தர் ஒரே வருஷத்தில் ஒரே மாதத்தில் தேவன் சந்திக்க முடியும். ஆமென். அதான் சாட்சி சொல்கிறாங்க. முதல் சாட்சியாக சொல்லணும். அதுதாங்க வேகம். ஆமென். ஜீவனுள்ள சாட்சி முதல் சாட்சியாக சொல்லணும். அதுக்கு அந்த வாஞ்சை பார்த்தீங்களா? சாட்சி சொல்கிறோன்ட்டு விருப்பம் எல்லாருக்கும் விருப்பம் வரும். ஆனால் முதல்ல சொல்லணும்னு விருப்பம் வருதா? நான் முதல்ல எழுந்து சொல்லணும். ஆமென். அதுதான் ஜீல் அபான் காட். கர்த்தருக்காக கொண்டிருக்கிற வைராக்கியம். 9 லட்சத்தை கர்த்தர் சந்திச்சார். அவங்க வெட்கப்படுத்த கர்த்தர் விடவில்லை. ஹல்லேலூயா. கர்த்தர் பாருங்க, கர்த்தர் துணை நிற்பாரானால் நம்முடைய தேவைகள் எல்லாம் கர்த்தர் சந்திப்பார். திருமண தேவையா, இல்லை உங்கள் வேலையா, உங்கள் வீடா, இல்லை வேற என்ன தேவை உங்களுக்கு? என்ன காரியத்துக்காக எதிர்ப்பு? சுகமா, உங்கள் பிள்ளைகளை குறித்த ஒரு கவலையா? உங்களுக்கு என்ன தேவை? எனக்கு அவர் துணை நிற்கிறார் என்பதை நான் அறிந்திருக்கிறேன். ஆமென். இப்போ ஏசாயா கண்ணு திறக்கப்படுது. 3வது. முதல்ல நாவு, செவி, இப்போ கண்ணு வந்துருச்சு. கண் திறக்கப்பட்டிருக்கு. திறக்கப்பட்டதுனால அவன் என்ன சொல்றாரு? நான் வெட்கப்பட்டு போவதில்லை என்று அறிந்திருக்கிறேன். ஆமென். அறிந்திருக்கிறார். சில பேர் சொன்னாங்க, ஆயிடுமோ ஆயிடாதோ, நடக்குமா நடக்காதா, ஒன்றுமே நமக்கு தெரியலையே. ஸ்தோத்திரம். சகோதரனே சகோதரி, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீ யாரை சேவிக்கிறாய் என்பதை நீ அறிந்திருக்க வேண்டும். நான் அந்த மருப மலையை குறித்து நான் சொன்னேன் இல்லையா? 3 பேருக்கு முன்பாக தரிசனமானார் அப்படின்னு சொல்லிட்டு. அதில் ஒரு குறிப்பை நான் சொல்கிறேன். அந்த பெரிய மலைன்னு சொன்னேன்ல, பெரிய மலை. அப்போது கீழே இருந்து மேலே வரலும் என்ன பண்ணணும்? நடந்து. அந்த காலத்துலலாம் காரோ பைக்கோ பஸ்ஸோ எதுவுமே கிடையாது. ஏன் சைக்கிள் கூட இருக்குமான்னு தெரில. எல்லாமே கழுதில் பிரயாணம் பண்ணாங்க, குதிரையில் பிரயாணம் பண்ணாங்க. இங்கே கழுதிலையோ குதிரையிலையோ ஆண்டவர் பிரயாணம் பண்ணி போல, நடந்தே போனார். யார்? ஆண்டவர் அந்த மலையில் நடந்தே போனார். யாரோட? 3 பேரையும் கூட்டிக்கிட்டு போகிறார். ஏன் அப்படி செய்கிறாரு அப்படின்னு கேட்டால், ஏன் அவர் மாத்திரம் போகக்கூடாதா? இல்லை, தன்னோடு கூட தன் அனுபவங்களை இந்த சீஷர்கள் கற்றுக்கொள்ள வேண்டும். இதில் என்ன கஷ்டம் இருக்குதோ அந்த கஷ்டத்தை அவர்கள் அறிந்து கொள்ள வேண்டும். ஆண்டவர் சில நேரத்தில் ரொம்ப ட்ரெயின் பண்ணுவார். கொஞ்சம் கடுமையாக இருக்கும், கால் வலிக்கும் நடக்கும்போது. நீங்கள் பார்த்தீங்கன்னா கெத்செமனே தோட்டத்தில் பகலில் போய் ஆண்டவர் ஜெபிக்கல, இரவில் போய் ஜெபிச்சார். இரவில் எல்லாரும் தூங்குகிற நேரம், தூக்கம் கெட்டு போயிடும். இவங்க எல்லாம் பகலெல்லாம் ஊழியம் செம்ம டயர்டு, தூங்குறாங்க எல்லாம். இல்லை, 1 மணி நேரம் ஆகிலும் நீ விழித்திருந்து ஜெபிக்கக்கூடாதா? எந்த அவரை சொல்கிறாரு? நல்ல தூக்கம் வர நேரத்தில் ஆண்டவர் சொல்கிறார். அந்த நேரம் அது என்னது? ஒரு கடுமையான பயிற்சி. ஆண்டவர் ஒரு பயிற்சிக்குள்ளே தேவன் கொண்டு போகிற எல்லாமே ஈஸியாக நடத்து போவார்னு சொல்லி நினைக்க முடியாது. ஏன் அந்த காரியத்தை தேவன் நமக்கு கற்றுக் கொடுக்குறாரு அப்படின்னு கேட்டால், பிரைஸ் தி லார்ட், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அங்கே தான் தேவனுடைய வல்லமையும் மகத்துவத்தையும் ஆண்டவருடைய வார்த்தையும் நம்ம உணர்ந்து கொள்ள முடியும். ஆமே. சாதாரணமாக அவர் சொல்லிட்டாருன்னு வச்சுக்க, அதில் எந்த விஷயம் நமக்கு அதோடைய மதிப்பு என்னன்னு நமக்கு தெரியாது, தெரியாமல் போய்டும். 10 1 11 அப்படின்னு நினச்சி இல்லை, அதுக்குன்னு ஒரு விசேஷத்தை தேவன் கொடுக்குறார். நீங்கள் லூக்கா சுவிசேஷம் 12ஆம் அதிகாரத்தில் வீட்டில் போய் நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா அங்கே சொல்கிறாரு, அவன் 2ஆம் ஜாமத்திலே விழித்திருக்கிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்களுக்கு தேவகுமாரனே எழும்பி அவர்களுக்கு
ஆமாம், சேவை செய்வார். அவரே எழுந்து சேவை செய்வார். அந்த வசனத்தை படிக்கலாமே. லூக்கா 12ஆம் அதிகாரம். ம் 36, 37 படிங்க. தட்டும்போது காத்திருக்கிற இருங்கள், வரும்போது விழித்திருக்கிறவர்களாக வான்கள் அவரை. அவன் என்ன சொல்கிறார், இப்போ என்ன செய்கிறாரு, அவர் அறை கட்டி கொண்டு அவளை பந்தியிருக்க செய்து சமீபமாய் வந்து அவர்களுக்கு ஊழியம், கர்த்தரே ஊழியம் செய்வாராம். யாருக்கு? இந்த 2ஆம் ஜாமத்தில் 2ஆம் ஜாமம் அப்படின்றது வந்து 10லிருந்து அந்த 1 மணி, அந்த டைம் மிட் நைட், அந்த 2ஆம் ஜாமத்தில் விழித்திருக்கிறவர்கள் பாக்கியவான்கள். ஆமென். சரியா? சோத்திரம். அப்போ அந்த கடுமையான பயிற்சியை கர்த்தர் கொடுப்பார் சில நேரங்களில். என்னடா அது இவ்வளோ கடுமையாக இருக்குதுன்னு நம்ம யோசிக்கக்கூடாது. இல்லை, உன்னை பலப்படுத்தி உனக்கு ஏதோ ஒரு காரியத்தை புதுமையாக உனக்கு செய்ய சொல்ல போகிறார் என்பது அர்த்தம். ஆமென். ஹல்லேலூயா. அதுக்காக தான் கர்த்தர் செவியை தொடுவார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சரி, இப்போ நான் முடிக்கிறேன். 3வது நான் சொன்னேன், லீதியாளுடைய உள்ளத்தை கர்த்தர் திறந்தார். 2வது அந்த பேதுரு, யோவான், யாக்கோபுடைய மனதிலே கர்த்தர் பேசினார். அவர்கள் தேவனுடைய குரலை இதுவரையிலும் மீன் பிடிக்கல, படகுல மற்றவங்களுடைய குரலை தான் அவங்க கேட்டுட்டு வந்துட்டு இருந்தாங்க. ஆனால் இப்போ புதுசாக கேட்குறாங்க, பிதாவுடைய சத்தத்தை அவர்கள் கேட்கிறார்கள். ஹல்லேலூயா. அன்பான சகோதரனே, சகோதரியே, உன் பிஸ்னஸ் ஆனாலும் சரி, உன் வேலையானாலும் சரி, இதுவரையிலும் நீ குரலை கேட்டிருப்ப. ஆனால் இன்னைக்கு ஆண்டவர் உங்ககிட்ட பேசுகிறாரு, நீ என் குரலை கேளுப்பா, நீ என் சமூகத்துக்கு வா, நான் உன்னோடு கூட பேசுவேன். அப்போ நான் பேசும் பொழுது கர்த்தர் சொல்றாரு, உனக்கு நான் துணையாக நிற்பேன். உனக்கு துணையாக இருந்து உன்னை வெட்கப்படுத்தாதபடிக்கு உன் பாதைகள் எல்லாம், உன் வாழ்நாள் எல்லாம் நீ மகிழ்ச்சியாய் ஓடும்படி உன்னை திருப்தியாக்கி உன்னை நடத்துவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆமென். இந்த வாழ்க்கை உங்களுக்கு வேணுமா? இல்லை அற்பமான சொற்பமான வாழ்க்கை வேணுமா? எதுவும் நிரந்தரம் கிடையாது. பிரைஸ் லார்ட். ஃபோர்ட் இண்டஸ்ட்ரியே மூட்டாங்க. எல்லாம் ஒரு காலத்தில் கனவு கண்டாங்க, நம்பர் 1 வேர்ல்டுல நம்பர் 1 அப்படின்னாரு அவர். இழுத்து மூட்டாங்க. எதுவும் நிரந்தரம் கிடையாது. எது எப்போ மூடுன்னு சொல்ல முடியாது. பார்த்தீங்களா, கேரளாவில் இயற்கை பேரழிவு. பிரதர், சிஸ்டர், எதுவும் நிரந்தரம். உனக்கு கர்த்தர் துணையாக இருப்பாரானால் நீ வெட்கப்பட்டு போவதில்லை. இதுதான் உண்மை. கர்த்தரை உன் துணையாய் நீர் வைத்திருப்பாயானா கர்த்தர் உன் முகத்தை ஒரு நாளும் வெட்கப்படுத்த விடவே மாட்டார். ஆமென். சார், நாம் ஜெபிக்கலாமா? கண்களை மூடி அப்படியே எழுந்து நிற்போம். பிரைஸ் காட். எழுந்து நின்று ஜெபிக்கலாம்.